என்னன்னா, இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மளும் வந்து பேச வேண்டிய சூழ்நிலைக்கு ரசிகர்கள் தள்ளி விடுறாங்க. அதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. பட் எவ்வளோதான் விஜய் அவர்கள் சொன்னாலும், நாமளும் பேசும்போது மீடியாக்கள் மூலமாக நம்ம சொன்னாலும், ரசிகர்களுடைய இந்த ஆரவாரத்த வந்து நான் உண்மையிலேயே வந்து வரவேற்கிறேன். அது அது உங்களுடைய ஆதரவால தான் விஜய் வர்றாருங்கிறதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். பட் ஆனா அதற்கு மேல சில விஷயங்கள் இருக்கு. தயவுசெய்து அத புரிந்து கொள்ளணுங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். இங்க பார்த்தா ரேஞ்ச் ரோவர் கார்ல வந்துட்டு இருக்காரு. டமார்னு கார் பேனட் மேல ஒருத்தர் ஏறி குதிக்கிறார். ஸோ அவருக்கு ஏதாவது ஒண்ணு கீழ விழுந்து அடிபட்டா என்ன இருக்கும்? கார விட்டு தள்ளுங்க. பட் அவருக்கு அதான முக்கியமா கார் மேலே 2 பேர் ஏறிட்டாங்க. ஏறி போய் கண்ணாடிய வந்து விஜய் உட்காந்துருக்காரு. அவர் என்னன்னா, விஜய் கன்னத்தை கிள்ளி முத்தம் குடுக்குற மாரி கண்ணாடி கிள்ளி முத்தம் குடுக்குறாருங்கும்போது, ஓகே உங்களோட அன்ப நம்ம வந்து அதாவது அது என்னன்னா, அது ஒரு எல்லை இல்லை. பட் ஆனாலும் சில இடங்கள், சில சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் இருக்கு. அத தயவுசெய்து புரிஞ்சுகிட்டு நடக்கணும்னு தான் விரும்புறேன். இங்கே வேற யாராவது அரசியல் தலைவர் வந்து இந்த மாரி விழுந்திருந்தாங்கன்னா, அவர புடிச்சு வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ இங்க விஜய் வந்து அவர் வந்து இப்படி பண்ணாதீங்கங்கிறத தான் சொன்னார் அவர். புரிந்து கொள்ள முடியுது. விஜய் புரிஞ்சுக்கிறார், நம்மளும் புரிஞ்சுக்கிறோம், எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் நீ கட்டுப்படுத்தீங்கன்னு தான் சொல்லிக்க விரும்புறோம்.